நண்பர்களே, மதுரை புக் ஃபேர் 2025 ஸ்டார்ட் ஆயிருச்சு. செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் நடக்குது. அதில் என்னென்ன புக்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இதில் நான் தமிழ் புக் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா தமிழ் புக் தான் நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை விட புக் ஃபேரில் கம்மியாக வாங்கலாம். 10% ஆஃபரில் வேறு கொடுப்பாங்க. ஸோ தமிழ் புக் அங்கே வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் புக்கை பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் புக் ஃபேர் போனீங்கன்னா 499 விற்பாங்க. அதே புக் நீங்கள் அமேசானில் செக் பண்ணிங்கன்னா 350 300க்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே தமிழ் புக்கை மட்டும் புக் எக்ஸிபிஷனில் வாங்குங்க. இங்கிலீஷ் புக்ஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக படிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா மட்டும் புக் எக்ஸ்போவில் வாங்குங்க. தமிழ் புக்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப்பு, இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். புக்ஸை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக மதுரை மக்களே, நீங்கள் ஹைப் பண்ணி விட்டுருங்க. புக் படிக்கிற பாரம்பரியத்தை நம்ம கண்டினியூ பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போவோம். முதல் புக் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகனால் எழுதப்பட்ட மாதொரு பாகன். இதில் வந்து 2 கப்பிள்ஸோட வாழ்க்கையை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு குழந்தை இல்லாதனால அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். பொன்னியின் காளியோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வருவீங்க. இந்த புக் படிக்கிறப்ப குழந்தை எவ்வளோ அந்த சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு வழி நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்கும். ஆனால் அவங்க காதல் வந்து இதுலேயும் அழகாக தெரியும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அவங்களோட காதல் வந்து அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கும். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பவன், நான் முத்துக்குமாரோட புத்தகம். இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்த விதம், அவர் சந்தித்த மனிதர்கள், இதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன். இந்த மாதிரி புக்கை நீங்கள் படிக்கிறப்ப ஒரு சொசைட்டி எப்படி ஒரு கேஸ்ட் ரீதியாக ஒருத்தனை அப்ரெஸ் பண்ணுது, அதையும் தாண்டி சொசைட்டியல் ப்ரெஷர்னால் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த புக் படிக்கிறப்ப கண்டிப்பாக புரிய வரும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வேலராமமூர்த்தியால் எழுதப்பட்ட குற்றப்பரம்பரை. இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏன் திருடர்கள் உருவானாங்க, கிரிமினல்ஸாக நிறைய பேர் ஏன் மாறினாங்க, சாப்பாட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். இந்த புக்கில் வந்து பிரிட்டிஷ் கிரிமினல் ட்ரைபல் ஆக்டை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால் எப்படி அப்போ இருந்த இந்தியன்ஸ் வந்து திருடர்களாக மாறினாங்க, கிரிமினல்ஸாக மாறினாங்க, சாப்பாட்டுக்காக எப்படி திருட ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். எப்படி ஒரு லா வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை திருடர்களாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். அடுத்த புக் பார்த்திங்கன்னா ஆடு ஜீவிதம், பென்யாமினால் எழுதப்பட்டது. இந்த புக் வந்து படமாகவும் வந்துருச்சு. பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார். மலையாளத்துலேயும் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்னு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படத்தை செக் பண்ணி பார்க்குறத விட இந்த புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வழியை ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கான், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப அவங்களுக்கே புரியும். 1990 சவுதி அரேபியாவில் ஒருத்தர் போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டா அவங்க வாழ்க்கை எப்படி மாறும், எவ்வளோ நரகமாக இருக்கும், எப்படி அடிமை மாதிரி நடத்தப்படுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வழி நிறைந்த புத்தகமாக தான் இருக்கும். ஆனால் இதை படிக்கிறப்ப உங்களுக்கு லைஃப்னால் என்னென்னு புரிய வரும். அடுத்து வெற்றிமாறனோட மைல்ஸ் டு கோ. இந்த புக்கை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சினிமா பிடிக்குன்னா இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வெற்றிமாறனோட ஆட்டோபயோகிராஃபியாக தான் இந்த புக்கு வந்து வெளிவந்திருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார், சினிமா எப்படி அவர் அரவணைச்சிச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த புக்கில் இருக்கும். அவர் சினிமாவில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து சக்ஸஸை நோக்கி எப்படி ஓடினார் வரைக்கும் எல்லா விஷயமும் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருப்பாரு. கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு வெற்றிமாறன் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், நான் ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். புக் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக தேசாந்திரி பதிப்பகத்தை விசிட் பண்ணிடுங்க. அங்கே எஸ்ட்ராவோட நூலக மனிதர்களை வாங்கி படித்து பாருங்கள். அண்ட் உருப்பசி வாங்கி படித்து பாருங்கள். 2 புக்குமே தரமான ஒரு புக்கு. உருப்பசியை பொறுத்த வரைக்கும் டெத்துனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து முடிக்கிறப்ப புரிஞ்சுப்பீங்க. அதே சமயம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உருப்பசி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டான வேலை எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த சைடு வேணாலும் அதில் போகலாம். அதாவது அந்த புக்கில் 2 சைடு கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை தான் உருப்பசியில் எஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்பார். அதே சமயம் நூலக மனிதர்கள் பார்த்தீங்கன்னா புக்கோட லவ் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருப்பாரு. உங்களுக்கு புக்கு பிடிக்குன்னா நூலக மனிதர்கள் நூல் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்ததுன்னா ரேண்டமாக படிக்க வேண்டிய நூல்கள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் எடுத்து படிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மாடர்ன் எபிக்ஸ்னு சொல்லிட்டு சில நூல்கள் இருக்குது. அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா
வேள்பாரி மாதிரி நூல்கள் நீங்கள் சாகருக்குள்ளே அந்த நூல்லாம் படிச்சே ஆகணும். இப்போ நான் மேலே சொன்ன நூல்லாம் நீங்கள் படிக்காட்டி ஓகே தான், பட் வேள்பாரி மாதிரி நூல்னால் நீங்கள் தமிழனா இருந்தால் படித்தே ஆகணும். அந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த செக்மெண்ட்டில் இடம்பெற போகுது. ஃபஸ்ட்டு நூல் நான் சொன்ன மாதிரி வேள்பாரி தான். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா 1 hour இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ராஜா கதையை அவ்வளோ அழகாக எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. பொன்னியின் செல்வனுக்கு அடுத்து நான் வாயை பொழந்து என்ன மறந்து படித்த நூல்னா வேள்பாரி தான் சொல்லலாம். நான் ஒரு புக் தான் படிச்சிருக்கேன், 2வது புக் படிக்கலை. மூடாலே ஒரு புக் படித்து முடிச்சோன்னா அடுத்த புக்குக்கு மாறுறப்ப எனக்கு ஒர்க் வந்தனால அப்படியே கேப் போட்டு போச்சு. திருப்பி முதர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு புக் படித்ததுக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அந்த புக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வேள்பாரி வாங்கி படிங்க. காஸ்ட்லி தான், 1500 rupees தான். எனக்கு தெரியும் உங்களோட பட்ஜெட்டே 2000 தான் இருக்கும். அதில் போய் 1500 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிப்பீங்க. விகடன் பதிப்பகத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கி படிங்க. 1500 பெருசு இல்லை. அதை விட இந்த நூல் படிக்கிறப்ப உங்களுக்கு ஏற்படுற அந்த போதை வந்து மிக பெருசு. இப்போ ஒரு நல்ல படம் பார்த்தோன்னா நம்ம காசை பற்றி யோசிக்க மாட்டோம். அந்த படம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு நம்ம இமேஜினேஷன்லேயே ஒரு 3 நாள் 4 நாள் இருப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் வேள்பாரி படிச்சுட்டு அந்த போதையிலேயே நீங்கள் வந்து எப்படி ஒரு வாரமாவது இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டோபமைன் ஹிட்டை வேள்பாரி கண்டிப்பாக கொடுக்கும். சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காஸ்ட்லியான புக்குன்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா புக் எக்ஸிபிஷனில் மட்டும்தான் அது 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். மற்ற இடத்துலனா இன்னும் காசு வந்து அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து வேள்பாரி புக் காட்டணும்னு நினச்சேன். பார்த்துக்கோங்க. அந்த கவர் டிசைனுக்கே ஒருத்துங்க கொடுக்குற காசு பார்த்துக்கோங்க. அடுத்த நூல் வந்து எப்படியாவது நான் வாங்கிடணும்னு நினைக்கிற நூல் வெண்முரசு. ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. பணக்காரனாக இருந்தால் தான் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஒரு புக்கு. அண்ட் என்னோடய ஃபேவரட் ஜான்ரான மித்தாலஜியில் வர்ற ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். அந்த புக்கில் மொத்தம் 22,400 pages இருக்குது. நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் படித்து முடிக்க. அந்த அளவுக்கு பெரிய புக்கு. மகாபாரதத்தை பற்றி 26 வால்யூம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரதத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மகாபாரதம்னா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என் சேனலில் முதல்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மகாபாரதத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு மித்தாலஜிலாம் மகாபாரதம்னு சொல்லலாம். அதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக ஜெயமோகன் எழுதியிருக்காரு. பட் அந்த புக்கு வாங்க காசு வேணும்ல, கிடைக்கிறப்ப வாங்குவோம். ஏன்னா நம்ம பட்ஜெட் இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு 2000 ரூபா தான். 2000 ரூபாக்குள்ளனா அது வாங்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும் எப்போயாவது, இல்லாட்டி கிடைக்காது, அவ்வளோதான். பட் சாகரக்குள்ளே எப்படியாவது வாங்கி படிச்சிடணும் இந்த 22,400 பேஜஸையும். அடுத்து வந்து காலம் தாண்டியும் பேசப்படும் நூல்களில் அந்த செக்மெண்ட்டில் இடம்பெற்றிருக்க நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொன்னியின் செல்வன் தான். மணிரத்னம் மட்டும் இந்த படமாக எடுக்காமல் இருந்தாருன்னா இன்னும் இந்த நூல் வந்து டாப்பில் தான் இருந்திருக்கும். தேவையில்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சு குப்பை மாதிரி எடுத்து வச்சு இந்த புக்கோட மகிமையை குறைச்சி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புக்கை படித்து பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சாப்டர் முடிகிறப்பையும் அடுத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். படத்தில் இந்த விறுவிறுப்பில் ஒரு 10% இருந்தால் கூட படம் நல்ல படமாக இருக்கும். பட் இல்லை, என்ன பண்ண, கற்பனையாக தான் எழுதியிருப்பார். பட் அவ்வளோ ரியலாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அந்த வேர்ல்டு. படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அழுகை வரும், சிரிப்பு வரும், காதல் வரும், எல்லா உணர்ச்சியும் வரக்கூடிய ஒரு நாவல்னு சொல்லலாம். வன்மம் வரும், துரோகம் வரும், கொலை வரும், என்ன இல்லை அந்த நாவலில் எல்லாமே இருக்குங்க. இதை வந்து நம்ம போற்றி பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னா இந்த நாவலை நம்ம கொண்டு போகணும். கண்டிப்பாக இந்த கதையை முதல் சொல்லணும். நாவலாக படிக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட இந்த கதையை அவங்களுக்குள்ளே புகுத்திடணும் எப்படியாவது, அவ்வளோதான். அடுத்து வந்து ஜானகி ராமனோட அம்மா வந்தால் நூலை வந்து படித்து பாருங்கள். இதுவுமே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம வைரமுத்துவோட கள்ளிக்காட்டு இதிகாசம், இதுவுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா படிக்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள். நான் இந்த 2 நூலும் படித்ததில்லை, ஸோ இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. நானும் இந்த புக் எக்ஸிபிஷனில் தான் இந்த நூல்களை வாங்கி படிக்கலான்னு இருக்கேன். அம்மா வந்தாலும் சரி, கள்ளிக்காட்டு இதிகாசமும் சரி, இனிமேல் தான் நான் வாங்கி படிக்க போகிறேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த நூல் பார்த்திங்கன்னா ஜெயமோகனோட அறம். இந்த நூல் கண்டிப்பாக வாங்கி படிச்சிருங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு கதை தான் படித்தேன், சோற்று கணக்குன்னு சொல்லிட்டு. இதில் மொத்தம் 12 கதைகள் இருக்குது. அந்த 12 கதைகளையும் நீங்கள் படித்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அவ்வளோ ஹார்டாக உங்கள் மூஞ்சில் வந்து ஹிட் ஆகும். ஏன்னா அவ்வளோ ரியலாக அதில் எழுதியிருப்பார். மனித வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நூலை படித்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. படித்து பாருங்கள். படிக்காட்டி வாங்கி இந்த புக் எக்ஸ்போவில் படித்து பாருங்கள்.
விலை குறைவான நூல் தான். 400 450 தான் வரும். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் சிறுகதைகள். இது வந்து புக் எக்ஸ்போவில் எப்போயுமே ஆஃபரில் இருக்கும். நான் வந்து 150 ருபீஸ் வாங்கினேன். இவ்வளோ பெரிய புக் 150 அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு சிறுகதை நான் படிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இனிமேல் படித்து முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கும். நீங்கள் புக் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிப்பகத்தை நான் நோட் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். முதல் பதிப்பகம் வந்து பியூர் சினிமா. இங்கே வந்து சினிமா சம்மந்தமான எல்லா புக்கும் இருக்கும். நீங்கள் சினிமா லவராக உள்ளே போகிறீங்க, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியணும், அந்த மாதிரி புக் எங்கே வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரில, எங்கே கிடைக்கும்னா பியூர் சினிமாவில் கிடைக்கும். அந்த பதிப்பகம் வந்து போன வருஷம் மதுரை புக் ஃபேரில் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில, செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அதுக்குள்ளே போனால் எல்லா நூல்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி இருக்கும், யங்ஸ்டர்ஸ் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சினிமா லவர்ஸ் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டே இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்கும் சினிமா சம்மந்தமாக. காசு தான் வேணும், காசு இருந்தால் எல்லா புக்ஸையும் கூட வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி பதிப்பகம் தான் பியூர் சினிமா. அடுத்த பதிப்பகம் பார்த்தீங்கன்னா விகடன் பதிப்பகம். சொல்லவே வேணாம், வேல்பாரி அங்கேருந்து தான் வந்திருக்கு. அண்ட் நாமுத்துக்குமார் புக்ஸுமே அங்கே நிறையா வச்சுருப்பாங்க. குவாலிட்டிக்கு பேர் போன பதிப்பகம்னா விகடன் பதிப்பகம் தான். அங்கே நீங்கள் எந்த நூல்னாலும் வாங்கி கண்டிப்பாக படிக்கலாம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. படிக்கலாம் இல்லை, படிங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் விகடனுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல புக்ஸ் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு வந்து ஜாதினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அரசியல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க பின்புலன்கள் அண்ட் கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நீலம் பதிப்பகத்துக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரஞ்சித்தோட பதிப்பகம் தான். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான எல்லா புக்ஸுமே இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, டிஃப்ரெண்ட்டான வியூவிலேருந்து உலகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீலம் பதிப்பகத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ ஒரு 5-6 புக்ஸோட தான் வெளியே வருவீங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அந்த வேர்ல்டை காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இதான் வாழ்க்கைன்னு போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சி இதுவும் வாழ்க்கை தாண்டா அப்படின்னு காட்டக்கூடிய நூல்கள் ஏகப்பட்டது அங்கே கொட்டி கிடக்கும். நீங்கள் அதை படிக்கிறப்ப உங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டாக மாறும். எல்லோரும் ஒரு திசையை நோக்கி ஓடுறாங்கன்னா நீங்கள் அந்த திசையை பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குது, நான் அந்த திசையில் போகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் ஜாதியை தாண்டி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் ஜாதி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட திங்ஸ் வந்து நம்மளை அப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஜாதியும் அப்ரெஸ் பண்ணது இல்லைன்னு சொல்ல, ஜாதியே இல்லைன்னு நான் சொல்ல வரல, முன்னாடிக்கு இப்போ கம்மியாக இருக்குது. அதையும் தாண்டி நிறைய அப்ரெஷன் நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் உடச்சி வெளியே வரணும்னா நீங்கள் நீலம் பதிப்பகத்துக்குள்ளே போய் ஒரு 4-5 புக்கு வாங்கிட்டு அதை படித்தா போதும். நீங்கள் அந்த அப்ரெஷன் வந்துன்னா வெளியே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து தேசாந்திரி பதிப்பகம் எஸ்ட்ராவோடது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேசாந்திரி நூல் படிக்கலாம், நூலக மனிதர்கள் படிக்கலாம், உருப்பசி படிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல நூல்கள் அங்கே இருக்கும். வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் சும்மா பின்னாடி இருக்க ப்ளர்பை வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க. அங்கே இருக்க கிட்டத்தட்ட எல்லா நூல்களுமே நல்லா தான் இருக்கும். கண்ணை மூட்டை எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் தேசாந்திரி பதிப்பகம். இந்த வாட்டி மதுரைக்கு வந்திருக்காங்களான்னு தெரில. அந்த பதிப்பகம் வந்திருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த 4 பதிப்பகம், அதாவது பியூர் சினிமா, நீலம் பதிப்பகம், அதுக்கடுத்து தேசாந்திரி பதிப்பகம், அப்புறம் விகடன் பதிப்பகம், இந்த 4 பதிப்பகத்தையும் செக் பண்ணாமல் வந்துடாதீங்க. நீங்கள் புக் எக்ஸ்போக்குள்ளே போயிட்டு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த 4 பதிப்பகத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேயே உங்களுக்கு 4 புக் 5 புக் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு போங்க. நான் வந்து சின்ன கிரியேட்டர் தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆல் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து புக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட முடியும். ஸோ ஹைப்பை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போங்க. பாய்.